தமிழகம் முழுவதும் அரசியல் கட்சி தலைவர்களும் வேட்பாளர்களும் சூறாவளி பிரச்சாரம். நாளை மாலை 6 மணியுடன் பரப்புரை முடிவடைவதால் அனல் பறக்க வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாட்டில் தேர்தல் பணியில் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் தபால் வாக்கு செலுத்த இன்றே கடைசி நாள். தபால் வாக்கு செலுத்த தவறிய முதியோர், மாற்றுத்திறனாளிகளும் வாக்கை பதிவு செய்யலாம் என அறிவிப்பு. இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக, காங்கிரசின் சித்தாந்தம் வெறுப்பினால் உருவாக்கப்பட்டது என பிரதமர் மோடி கடும் தாக்கு. திராவிடத்தின் பெயரால் தமிழகத்தின் பாரம்பரியம், பண்பாட்டை அழிக்க நினைப்பதாக ஆவேசம். डीएमके और कांग्रेस की विचारधारा तमिल संस्कृति के प्रति भीतर तक घृणा से भरी हुई है. ये लोग तमिल पहचान को, तमिल विरासत को खत्म करना चाहते हैं. பாஜகவிற்கு கிடைக்கும் ஆதரவை கண்டு திமுக அஞ்சுவதாக பிரதமர் மோடி விமர்சனம். பாஜக பிரச்சாரம் செய்வதை தடுக்கும் அளவுக்கு திமுக அச்சமடைந்துள்ளதாகவும் காட்டும். கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது தேச துரோகம் என பிரதமர் காட்டும். திமுக மற்றும் காங்கிரசின் செயலால் தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு. இரவில் டிவி முன் மோடி தோன்றினாலே இந்திய மக்கள் அலறியதுதான் பிரதமரின் ஒரே சாதனை. ஊழலை ஒழிக்க வந்த அவதார புருஷர், பெரிய பொருளாதார புலி, பெரிய சயின்டிஸ்ட் போன்று டிவி முன்பாக தோன்றியதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடும் விமர்சனம். திடீர்னு ஒரு இரவுலதான் ஊழலை ஒழிக்க வந்த அவதார புருஷரா டிவி முன்னாடி தோன்றி பணமதிப்பு இழப்ப அறிவிச்சாரு. பெரிய சயின்டிஸ்ட் மாதிரி பேசினாரு. பாஜகவும் பிரதமர் மோடியும் வீட்டுக்கு கேடு, நாட்டுக்கும் கேடு. சென்னை குளத்தூரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வீடு வீடாக சென்று பிரச்சாரம். வடசென்னை திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமிக்கு ஆதரவாக துண்டறிக்கைகளை வழங்கி வாக்கு சேகரிப்பு. சென்னை குளத்தூரில் பிரம்மாண்ட ரோட் ஷோ மேற்கொண்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சாலையின் இருபுறமும் ஏராளமான திமுகவினர் கூடி நின்று உற்சாக முழக்கம். சென்னை ஐசிஎஃப் பகுதியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தீவிர பிரச்சாரம். மத்திய சென்னை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனுக்கு ஆதரவாக ரோட் ஷோ. பாஜகவை தான் எதிர்க்கவில்லை என்கிறார்கள். அதற்காக துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு போயா எதிர்க்க முடியும்? திமுகவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவை எதுக்க மாட்டேங்கிற ஏன்னா துப்பாக்கி தூக்கிட்டே போய் எதுக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். பாஜகவுடன் திமுக தான் கள்ள கூட்டணி வைத்துள்ளதாக எடப்பாடி பழனிசாமி சாடல். பாஜக தேர்தல் அறிக்கையில் பெட்ரோல், டீசல் விலை குறைப்பு இடம்பெறாதது குறித்து கேள்வி எழுப்பாதது ஏன் என கேள்வி. ஸ்டாலின் கூட கேட்கல, பயந்துகிட்டு கேட்க மாட்டேங்கிறார். நாம தான் கள்ள கூட்டணிங்கிறார். நீ தான்ப்பா கள்ள கூட்டணி வச்சிருக்கிற. ஏன் இந்த டீசல் பெட்ரோல் பேச மாட்டேங்கிற? பேசின பயமா? அண்ணா திமுக எப்பொழுதும் பயப்பட்ட சரித்திரம் கிடையாது. எதை எதிர்க்க வேண்டுமோ அதை எதிர்ப்போம், எதை ஆதரிக்க வேண்டுமோ அதை ஆதரிப்போம். அதிமுக காணாமல் போனால் போலீஸ் அதிகாரியாக இருந்து கண்டுபிடித்துக் கொடு. 2024 ஆண்டுடன் அதிமுக காணாமல் போகும் என விமர்சித்த அண்ணாமலைக்கு
எடப்பாடி பழனிசாமி பதிலடி. நம்பாத ஒரு குழந்தை மாதிரி இருக்கிறவரு அதிமுக பத்தி பேசுறாரு. 2024 கட்சி காணாத போயிருமா? நீ கண்டுபிடிச்சு கொடு, போலீஸ் தானே. தம்பி, உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்திருக்குது? ஒன்றா இரண்டா?